இப்பதான் தெரிஞ்சது. வருவாங்க வருவாங்க, வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. ரொம்ப பண்ணிட்டு இருக்கு. அதுவும் தான மேக்கப் போடுது. அது கலையாம தான இருக்கு. ஃபேன் சவுண்ட் ட்ருன்னு கேக்கும்போது நம்ம மூஞ்சில வச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் தெரிஞ்சது. இவ்வளவு தெரியலையா அவனுக்கு? இவ்வளவு தூங்கி இருந்தியா? இவ்வளவு நமக்கு காம்படிஷனா இருக்காது நினைச்சிருந்தேன். நீயும் சத்தியா சேம் சேம் கலரா? இவன் என்ன நம்மளை விட நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சிருக்கேன். ஆமா, அனீஷ் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. ஓகே மக்களே, நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம மக்கள் எல்லாரையும் கிளப்பி நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கதான் வந்து நம்ம அரிதாக்கு வெட்டிங். ஸோ அங்கே நம்மளோட குரூமோடைய ஃபேமிலி எல்லாமே வந்து போயிட்டாங்க. ஈவன் நம்ம ஃபேமிலியுமே போயிட்டாங்க. மார்னிங் இப்போ 6 o'clock ஆகுது, 7:30க்கு முகூர்த்தம். ஸோ நாங்களும் ஹரிபரியா போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே என்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். கண்களை பார், கண்ணீர் கொட்டி கொண்டு இருக்கிறது. தூக்கம் இல்ல, நான் கூட இவ்வளவு மாசத்துல தண்ணி வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்ணு ரெட் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே பாருங்க மக்கள், அழுகியா வருது. ஃபீல் பண்ற மாதிரி நடிக்காத. இல்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் அதான். காலையில வரும்போதுலாம் செம்ம அழுகியா வந்து போப்பி. கை வைக்காத, மேக்கப் கழிஞ்சிரும். கை வைக்காத, போய் காய வைக்க. அம்மாக்கு ஃபேனை போட்டு கண்ணுல தண்ணி வருது போல, கொஞ்சம் காய வை. ஏய், என்ன என் பொண்ணு அசிஸ்டன்ட் ஆகிடு. கோயில் கிடையாது ஆக்சுவலா, இதை தாண்டி போனோம். இது பெருமாள் கோயில், ஊரக பெருமாள் கோயில் போட்டிருக்கு பாருங்க. நீ பெருக்கி காணிச்சிட்டு இருக்க. அதோ தெரியுறாங்க பேர், அதோ தெரியாத பேர் கோபுரம். வந்துட்டோம் ஸ்டெப்ஸ்ல கார்ல போலாம். அழுவாத, கார்ல போயிடலாம். உள்ள கல்யாணம் இன்னைக்கு. ஆமாண்டி, சாரி, கூட்டமா இருக்கு. நீ மேலேயே இடம் இருக்குன்னு தெரியல. அப்பா போன் பண்றாரு, எடுக்கவா வேணாமா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் இன்னைக்குதான் கல்யாணம் பண்றாங்க போல. பாத்தியா கூட்டத்துல செம்ம டிராபிக்கா இருக்கு. நடந்தெல்லாம் போக முடியாது, நொந்துருவேன். ஆமா, கார் பார்க்கிங் இருக்கான்னு தெரியலையே. பேசாம நடந்து போயிட்டுமா நானும் இதுவும். என்னடா டைம் வேற ஆகுதே, அதுக்கு சொல்றேன். இல்லன்னா மேல இருந்து இறக்கி விட்டு வந்துடுறேன். ஓ, மேல எங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறியா? ஓகே கொஞ்ச நேரம் நீ விபூதி அடிக்காம இரு. ஃபர்ஸ்ட் நம்ம போய் ரீச் ஆகி எல்லாத்தையும் திட்டு வாங்கலாம். எவ்வளவு ஆளுக்கு நமக்கு. காரியெல்லாம் நல்லா தூக்கி பிடிச்சிக்கோ, ஏறி நான் படிக்கட்டு. மேல இடம் இல்லன்றதுனால பிளாக் பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப எப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே. மேல எடுத்துட்டு போறாங்க. மேலதான் சாப்பாடு போடணும்னாங்க. பைக் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. கார் விடுறதுக்கு இடம் இல்ல, அலௌட் இல்ல. கார் விடுறதுக்கு அலௌட் இல்ல மேல. சொல்லிட்டேன்டி மாமா கிட்ட. வருவாங்க, வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. வந்துட்டாங்களாம். இல்ல, மேல ஏறி வராங்களாம். 7:30 to 9, 7 o'clockலாம் பூஜைக்கு உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி பண்றாருன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் 7:30க்கு தான் உட்காரவே வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஹலோ கைஸ். டேய், என்னடா எனக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கேன்டா. இது வச்சுக்க அர்ச்சனை.
ஓ நீ வச்சிருக்க ஆல்ரெடி. சரி அடுத்த கல்யாணம் வந்துட்டாங்க பாரு. உன்னை விட முடியாது, நீ வா. நீ அதுக்கு அடுத்தது நிப்ப. நீ போ. ஒரு வாட்டி ஆந்தே போதும். நான் குடுக்குறேன், நான் ஜிபே பண்ணிடுவேன். ஒன்னும் நான் ஜிபே பண்றேன், நீங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளை முன்னாடி போறாங்க, இந்த மாப்பிள்ளை பின்னாடி வராரு. பொண்ணுக்கு மாமா. பொண்ணுக்கு மாமா ஆயிட்டீங்களா? பொண்ணுக்கு அப்பத்துல இருந்து நான் மாமா தான். ஓகே மக்களே, ஃபைனலா திருமண கொண்டாட்டம் வந்து சூப்பரா முடிஞ்சது. நம்ம அரிதா வந்து மேரிட் கேர்ள் ஆயிடுச்சு. மிஸ்ல இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சிங்கிளா இருந்த அரிதா இப்ப மிங்கிள் ஆகி டபுள் ஆயிடுச்சு. ஆனா மக்களே, இன்னைக்கு 102 கல்யாணம் இன் குன்றத்தூர் டெம்பிள் மக்களே. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. போற வேகம் தெரியல, வெளிய வர வேகம் தெரியல, பட்டு 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 கல்யாணம் பண்றாங்க. நாங்க நிச்சயமா இந்த மாதிரி பார்க்கவும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஆக்சுவலா இந்த மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் ஃபுல்லாவே பண்றாங்க. நாங்க போனோம், மேல ஏறி போனோம், அரிதா கூட்டிட்டு போனோம். இப்படி வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க உள்ள. அங்க வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு கல்யாணம் பண்றதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படி போனோம், வந்து உட்காருங்க கல்யாணம் ரெடிட்டாங்க. எல்லாம் ஒரு என்ன சொல்றது, அந்த இடத்துல வந்து நம்ம வடபழனி முருகன் கோயில் இருக்கும்ல, ஒரு இடமா அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போய் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிட்டு முடிச்சிட்டு போலாம். பட் இங்க வந்து அதே மாதிரி தான் இடம்லாம் அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதை விட ரொம்ப வேகமா ஒரு வழியா ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. அக்காங்க எல்லாம் கடைசி வேற கிளைமேக்ஸ் மாதிரி குடு 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 நோடி வந்து அதெல்லாம் அச்சதை போடுறது. கரெக்டா தாலி கட்டும்போது வந்துட்டோம். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து போயிட்டேன், நான் அரிதா கூட தான் இருந்தேன்னா, இவன் வந்து தேங்காய் வாங்க போயிட்டான். அம்மா அப்பா வாங்க சொன்னாங்க, அதனால வாங்க. ஏன்னா அப்ப மேரேஜ் டைம் இருக்குல்ல, 6:30க்குலாம் நாங்க போயிட்டோம். 7:30 தானே கல்யாணம், 1 மணி நேரம் அந்த பூஜை ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து நினைச்சோம். அப்புறம் அரிதா கூப்பிட்டுட்டே இருக்கு, மாமாக்கு வர சொல்லு, மாமாக்கு வர சொல்லு, கல்யாணம் நடக்கும் மாமாக்கு. இவன் நான் தேங்காய் வாங்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு, தேங்காய் கடைக்குல வெயிட் பண்ணிட்டு போய் மாத்தி போன் பண்ணி அப்புறம் சருக்கும் கடைசியில வந்து என்ன பண்றது, எல்லாரும் தாய் மாமா மாலை வந்து சருக்கு தான் போடணும், அதனால சருக்கு தான் வந்து போட்டுச்சு. சருக்கும் வந்துட்டா எல்லாருமே ஓரளவுக்கு மேரேஜ் பாத்துட்டோம். பட் சில ரிலேட்டிவ்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அம்மா எல்லாம் கரெக்டா 7:30க்கு வராங்க. என்ன விஷயம் மக்களே, முகூர்த்த டைம் எங்களுக்கு என்னன்னா 7:30 to 9 o'clock. அந்த டைம் தான் எங்களோட முகூர்த்த டைம். ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி எல்லாரும் வந்துட்டோம், ஓரளவு வந்துட்டோம், 7:30 தானே, அதுக்குள்ள வந்துருவாங்க, மத்த ஒர்க் எல்லாம் உள்ள பாக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிதான் போனோம். ரெஜிஸ்ட்ரேஷன் கூப்பிட்டாங்க, பார்த்தா கல்யாணமே பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. முடிஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு அந்த மணவரையில உட்காந்தாங்க. 7:10க்கு தாலி கட்டி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. செல்வி அம்மா 7:30க்கு வராங்க. கல்யாணம் நடக்கலன்னு நினைச்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சா வந்தா எல்லாரும் ஆக்சுவலி கல்யாணம் முடிஞ்சிச்சா 7:30க்கு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டி போடுறது அது எல்லாமே கூட வெளியே வந்துதான் புரியல. நீ எதுக்கு அழுத? எமோஷன் ஆயிடுச்சு. என்னதுக்கு எமோஷன்? அவருக்கு தாலி கட்டதை வாங்குற அந்த பொண்ணே எமோஷனலா இல்ல, பிராக்டிகலா இருக்கு. நீ இன்னும் இல்ல எனக்கு இப்ப நினைச்சா கூட ஆளுங்க அது வந்து இல்ல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எப்பவுமே வந்து
அரிதாக்கும் எனக்கும் பாசம்ன்றது பிஃபோர் மேரேஜோட உண்மையாவே ஆஃப்டர் மேரேஜ் தான் ரொம்ப அதிகமாச்சு. முக்கியமா லக்கி பார்ன் ஆன அப்புறம். ஏன்னா லக்கிய அரிதா பாத்துக்கிறத வந்து நம்ம டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அது வந்து அவனே சொல்லுவான், சரிக்கே சொல்லுவான், அந்த அளவுக்கு வந்து அரிதாவே நல்லா தான் பாத்துக்கோ. ஆமா, அவன் சொல்லுவான் லக்கிக்கு வந்து அரிதா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு, ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ஒரு மாதிரி லவ் இருந்தாலுமே நம்மளோட சிஸ்டர் மேல நம்மளுக்கு லவ் இருக்கும்ல, அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு லக்கி வந்த அப்புறம். லக்கியே என்ன தேடி அழுகுறதை விட அரிதா வந்துட்டு போனா அரிதா வேணும் தான் நிறைய அழுவோம். அரிதா கிட்ட போனோம், சித்தி கிட்ட போனோம் அப்படின்ட்டு. நானும் சருக்கும் மட்டும் கிளம்பி இருக்கோம். எங்க போறோம்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குல பொண்ணு மாப்பிள்ளை வீடு தான் வீட்டுக்கு பொண்ணை விட போறோம். அங்க விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அது நாங்க உங்களுக்கு அங்க போயிட்டு ஃபுல்லா சொல்றோம். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய அவங்க வீட்டுல கூட்டு போய் விட்டு விளக்கேத்தி பால் பழம் எல்லாம் கொடுத்துட்டு அறக்க பறக்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னும் நம்ம மக்கள் எல்லாருமே டெம்பிள்ல தான் இருக்காங்க. பட் நம்ம ஏன் இவ்வளவு ஸ்பீடா வந்தோம்னா நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் மக்களே, அதுக்காக அறக்க பறக்க வந்தோம். இப்ப எங்களால சுத்தமா முடியல, ஏன்னா டைமே இல்ல. அதனால நாங்க வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோல நம்ம எங்க போறோம், ஏது போறோம் எல்லாமே உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். இப்ப பாய் சொல்லிக்கலாம். பாய்.